ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போறோம். காய்கறிலாம் நெறைய சேர்த்தி குழந்தைங்க சாப்பிடாத பிள்ளைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் வெஜிடபிள் பிரியாணி இன்னைக்கு செய்ய போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வில்லேஜ் குயின்ஸ் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நெய் 1 ஸ்பூன், பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூ இது போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இது நல்லா வதக்கி வச்சுக்கலாம். கொத்தமல்லி 1 கைப்பிடி, மல்லி இலை, புதினா இலை 1 கைப்பிடி, இதையும் நல்லா சேர்த்து வதக்கி வச்சுக்கலாம். பாருங்க, வெங்காயம், மல்லி இலை, புதினா இலை இந்த மாதிரி வதங்கி வந்தோடனே தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இந்த வெங்காயம், மல்லி இலை, புதினா இலை, தக்காளி இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, இது நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, ஒரு அரைவாசி சேர்ந்து வந்துருச்சு. தக்காளி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூட சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். பாருங்க, வெங்காயம், தக்காளி, புதினா, மல்லி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தயிர் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். பாருங்க, 2 விட்டுக்கிறேன் நான். இது நல்லா வதக்கிட்டுக்கலாம். அதாவது இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ சில்லி பவுடர் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். பாருங்க, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் 3/4 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ காய் எடுத்து வச்சுக்கிறேன். கேரட்டு, பீட்ரூட்டு, பீன்ஸு இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். உங்கள் வீட்லேயே நான் காய் போடுறேன்னா அந்த காய் சேர்த்துக்குங்க. நான் 3/4 கிலோவுக்கு 1/2 கிலோ காய் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காய் மசாலாவோட எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் எந்த ஒரு மசாலாவும் சேர்த்தாத வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் செய்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். இது நல்லா வதக்கிட்டாச்சு. இப்போ ஏற்கனவே தண்ணி நான் எந்த இதுல அளவுனா அந்த இதுலயே 1க்கு 2 வச்சுங்கிறேன் நான். அது தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. இந்த தண்ணி எடுத்து இதுல ஊத்திக்கிறேன். பாருங்க, அவ்வளவுதாங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு தண்ணி. இப்போ உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு லைட்டா கம்மியா இருக்கு, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். ஒரு 2 கல் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2 கல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதான் டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும், பார்க்கலாம்.
பாருங்க ஒரு அளவு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து லைட்டாக கொதி வருது. லைட்டாக வந்து புதினா இலை ஒரு கைப்பிடி, மல்லி இலை, இது ரெண்டையும் கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து லெமன் வந்து ஒரு அரை லெமன் அது புழிஞ்சு விட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு விட்டு ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. வெயிட் போட்டுக்கலாம். ஒரு 2 விசில் வந்து விசில் சுத்தமாக அடங்கின பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க விசில் எல்லாம் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ் சூப்பர். அப்படியே கிளறி கிண்டி விட்டு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நல்லா வாசனை கம்மன்னு இருக்கு. கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா என்னடா அந்த புள்ள இப்படி சொல்லுதேன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டைம். நான் செய்யற இதை ஒரு டைம் மிஸ் பண்ணாத செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்க வீடியோவை விடவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு எல்லா இதுவுமே நல்லா டேஸ்டியா இருக்கும். பாருங்க அப்படியே சாதம் ஒன்னோட ஒன்று ஒட்டாத அழகா அப்படியே சூப்பரா இருக்குங்க. சாதம் டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. உண்மையாலுமேங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு. டேஸ்டியா இருக்கு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வில்லேஜ் குயின்ஸ் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.